ஆக்சுவலாக இந்த மாதிரி போஸ்ட்டை எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம அகாடமியில் வந்து எவ்ரி மந்த் வந்து ஒரு சிஸ்டம் கொண்டு வருவோம். இப்போ நெக்ஸ்ட் கண்டக்ட் பண்ண போகிற கேம் மட்டும் என்னன்னு சொல்கிறேன். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். இப்போ வந்து நம்ம டியூஷனில் வந்து பசங்க வந்து யூனிட் 3க்காக படிச்சுட்டு இருக்காங்க. அப்போ வந்து அவங்க கையில் வந்துட்டு கப்பு யாருக்கு அப்படின்ட்டு ஒரு போஸ்டர் வச்சுருக்காங்க. அது என்ன சார் அந்த போஸ்டர் வச்சு? ஆக்சுவலாக இந்த மாதிரி போஸ்ட்டை எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம அகாடமியில் வந்து எவ்ரி மந்த் வந்து ஒரு சிஸ்டம் கொண்டு வருவோம். இப்போ வந்து ராஜா மந்திரின்னு ஒரு சிஸ்டம் கொண்டு வந்தோம், அப்துல் கலாம் சிஸ்டம் கொண்டு வந்திருக்கோம். இப்போ அதே மாதிரி கப்பு யாருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு சிஸ்டம். இந்த மாதிரி சிஸ்டம்லாம் எதுக்கு கொண்டு வரோம்னா, இந்த மாதிரி கேம்லாம் எதுக்கு கொண்டு வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆக்சுவலாக படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இப்போலாம் படிக்கணும்னாலே படிக்கணுமா அப்படின்னு சொல்லி கஷ்டப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நல்லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு மோட்டிவேஷன் மாதிரி எதனா தேவைப்படுது. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா படிப்பாங்க. இது ரெண்டுத்தையும் இது பண்ணுறதுக்காக கேம் மாதிரி வச்சு, படிக்கிறதே ஒரு கேம் தான் அப்படின்ற மாதிரி கேம் மாதிரி வச்சு படிக்க வைக்கிறதுக்கு என்னென்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி கேம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுனால எல்லா பசங்களும் சூப்பராக படிக்கிறாங்க. ஆவரேஜாக இருக்கவங்களும் நல்லா படிக்கிறாங்க. நல்லா படிக்கிறவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிரியேட் பண்ணி இன்னும் நல்லாவும் படிக்கிறாங்க. எப்படி நீங்கள் தப்பாக இருந்துச்சு போர்ஷன் அதை எப்படி புரிச்சிங்க? இதுக்காகவே வீட்டில் வந்து தடவை ரிவைஸ் பண்ணி இங்கே வந்து ரிவைஸ் பண்ணி திரும்பி சொல்கிறதுக்காக. ஓகே, இதே மாதிரி மீதி இருக்க ஸ்டெப்ஸும் சூப்பராக ஆகிடுங்க. ஓகேவா? ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. டெய்லியும் வந்து வாங்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஃபஸ்ட் டே நான் நினச்சேன் டார்கெட் வந்து ரொம்ப ஹெவியாக கொடுப்பாங்க அப்படின்னு நான் நினச்சேன். ஃபஸ்ட் டே வந்து கொஞ்சம் ஈஸியாக டார்கெட் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் போக போக வந்து டார்கெட் வந்து இந்த ஸ்டெப்ஸ் மாதிரியே போக போக கொஞ்சம் டார்கெட் வந்து அதிகமாக கொடுத்தாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஓகே நம்மளால் இவ்வளோ முடியும் அப்படின்ட்டு நினச்சி நான் படித்தேன். ஓகே ஈஸியாக தான் இருக்குது. போக போக கொஞ்சம் அது டஃப் ஆகிட்டே போகுது. பட் அந்த கன்சிஸ்டன்சி வந்து நான் கற்றுக்கிட்டேன். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இதுக்காக தான் இந்த மாதிரி கொண்டு வந்திருக்கோம். இந்த கப்பு யாருக்குன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டேஜாக அவங்க வந்து இன்னைக்கு டேல வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். நல்லா படிச்சாங்க அப்படின்னா எக்ஸலண்ட். நாங்களே டார்கெட்லாம் கொடுத்துருவோம். நம்மளே வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து இன்னைக்கு என்னென்ன படிக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லா டார்கெட்டும் கொடுத்துருவோம். அன்னைக்கு டேல அவங்க யார் சூப்பராக படிச்சிருக்காங்களோ, நல்லா படிச்சிட்டாங்கன்னா இந்த மாதிரி சீல், ஒரு பையன் ஏறுற மாதிரி ஒரு சீல் இருக்குல்ல, இந்த மாதிரி பையன் ஏறுற மாதிரி ஒரு சீல் இருக்கும். அன்னைக்கு டேல ஒரு நாள் நல்லா படிச்சிட்டாங்கன்னா அந்த சீல் வந்து அந்த இன்சார்ஜ் வந்து அந்த கிளாஸுக்கே போயிட்டு யார் எக்ஸலண்ட் வாங்கியிருக்கீங்க, நல்லா படிச்சிங்கன்னு சொல்லி எழுந்து நிப்பாட்டி அவங்களுக்கு ஒரு கிளாப் பண்ணி இந்த இடத்துல வந்து ஒரு சீல் வச்சிருவாங்க. இப்போ செகண்ட் டேவும் அதே மாதிரி நல்லா படிச்சிருக்காங்க அப்படின்னா அடுத்த படிக்கட்டு ஏறுவாங்க. இந்த மாதிரி ஒரு படிக்கட்டா ஏறி 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 கடைசியில் யார் இந்த கப்பு கிட்ட வராங்களோ அவங்களுக்கு நம்மளே இங்கே கப் கொடுக்குற மாதிரி, அந்த மாதிரி அந்த ஒரு கிளாஸில் ஒரு 3 பேரை சூஸ் பண்ணி அந்த கப்பு அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். சில பேர் பார்த்தீங்கன்னா அப்படியே படிக்கட்டில் பாதி தூரம் ஏறி அப்படியே நிற்பாங்க. சில பேர் வந்து ரொம்ப தூரம் போவாங்க. அதெல்லாம் வந்து கிளியராக தெரியும் அவங்களுக்கு ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணுறாங்க. ஒரு சில பேர் மிஸ்டேக் பண்ணுறதுனால தான் அந்த மாதிரி பாதியிலே நிற்கிறாங்க. இப்போ வந்து நம்ம டார்கெட் கொடுக்குறோம், அதை வந்துட்டு நம்ம எக்ஸலண்ட்டு, கம்ப்ளீட், இன்கம்ப்ளீட் அப்படின்னு 3ஆக வந்து டிவைட் பண்ணியிருக்கோம். அது எப்படி சார்? ஆக்சுவலாக எக்ஸலண்ட் இந்த சீல் எப்போ வைப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு பையன் அன்றைக்கி டேல நல்லா படிச்சிருக்கான், சூப்பராக படிச்சிட்டான், நம்ம வந்து நம்ம கொடுத்த ஒர்க்கை எல்லாமே ஃபுல்லாக முடிச்சிட்டான் அப்படின்னா எக்ஸலண்ட் அப்படின்றதுக்காக ஈன்னு சொல்லுவோம். எக்ஸலண்ட், அந்த எக்ஸலண்ட்டுக்காக இந்த மாதிரி சீல் வைப்பாங்க. அதே பையன் ஓரளவு சுமாராக படிச்சிட்டான் அப்படின்னா கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லுவோம். ஒன்றுமே படிக்கல அப்படின்னா இன்கம்ப்ளீட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இன்கம்ப்ளீட் அப்படி இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஏறவே மாட்டாங்க. இன்கம்ப்ளீட்னாலும் ஏற மாட்டாங்க. அது மாதிரி ஒரு சில ஸ்டெப் வச்சுருக்கும். அதே மாதிரி இந்த சீல் எப்போ வரும்னா அன்றைக்கி டேல எக்ஸலண்ட் வாங்கினா மட்டும்தான் இந்த மாதிரி சீல் வரும். ஒவ்வொரு நாளும் வந்து டார்கெட்டை வந்து கஷ்டமாக்கிட்டே போகிறாங்க. அதை படிக்கும் போது நம்மளால் எவ்வளோ படிக்க முடியுது. அதனால் வீட்லேயும் ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுனால எக்ஸாம் டைமில் வந்து ஈஸியாக இருக்குது. மிஸ்ஸில் டெஸ்ட் வைக்கும் போது அதை ஈஸியாக ரிவைஸ் பண்ணி எங்களுக்கு டெஸ்ட்டு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கம்ப்ளீட்டட் வாங்கினாலும் அதே இடத்துல தான் நிற்பாங்க. அன்றைக்கி டேல ஒன்றுமே படிக்கல அப்படின்னா இன்கம்ப்ளீட்னாலும் அதே இடத்துல தான் இருப்பாங்க. கம்ப்ளீட்டட்னாலும் அதே இடத்துல தான் இருப்பாங்க. ஆப்சண்ட் ஆகிட்டாலும் அதே இடத்துல தான் இருப்பாங்க. எக்ஸலண்ட் வாங்கினா மட்டும்தான் இந்த மாதிரி சீல் வரும். இந்த மாதிரி சீல் வாங்கணுன்றதுனால ஸ்டூடெண்ட்ஸ் ஆப்சண்ட் ஆகிறதும் ஆக்சுவலாக கம்மியாகுது. ஆப்சண்டே ஆகாமல் லீவ் போடாமல் வந்துடுறாங்க. அந்த சீல் மிஸ் ஆகிடும்னு சொல்லிட்டு. ஓகே, என்னக்காக மிஸ் பண்ணிங்களா? நான் டெய்லி வாங்கி இல்லை மேம், டெய்லி இதுக்காகவே நான் டெய்லியும் வந்துடுறேன். டெய்லி வந்துட்டீங்க, ஆப்சண்ட்லாம் எதுவும் போடாமல் வந்துட்டீங்களா? ஏன்னா யார் இந்த டாப்பில் ரீச் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தானே சீல், அந்த நம்ம ட்ராஃபி கொடுப்போம். அதனால் அது ஏறுறதுக்காகவே டியூஷன் வராங்க. இப்போ வந்து ஒரு சில பசங்க வந்து நம்ம கொடுக்க டார்கெட்டை முடிச்சு ஏறிடுறாங்க, சார் எக்ஸலண்ட் வாங்கிடுறாங்க. ஒரு சிலரால முடிக்க முடியல. அது வந்து என்ன காரணமாக இருக்கும்? ஆக்சுவலாக ஒரு சில பேர் வந்து எல்லாமே மேலே ஏறுவாங்க. நானும் பார்த்துருக்கேன். ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஏறி அதை நல்லா பண்ணிகிட்டே இருக்காங்க. ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு நாள் ஏறுவாங்க, ஒரு நாள் ஏற மாட்டாங்க. இது எதனால் அப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்லேயும் படிக்கணும். எந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வீட்லேயும் படிக்கிறாங்களோ இங்கே வந்து அவங்களுக்கு ஈஸியாக இருக்குது. டக்குன்னு அவங்க ஒரு நாளும் ஏற முடியுது. ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் நான் இங்கே மட்டும் தான் வந்து படிப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நான் வெறும் டியூஷனில் படித்தா டியூஷனில் தான் படிப்பேன், வேறு எங்கேயுமே படிக்கவே மாட்டேன் அப்படின்னு இருக்காங்களே, அவங்க ஒரு நாள் ஏற முடியுது, ஒரு நாள் ஏற முடியாது. ஏன்னா போர்ஷன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இவங்க 6th 7th அப்படின்னு படிக்கிற மாதிரி இருந்தால் நம்ம டியூஷனில் படிக்கிறதே போதும். ஆனால் இவங்க 10th 11th 12th பப்ளிக் எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றதுனால அவங்க வீட்லேயும் படித்தா மட்டும்தான் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா மார்க் வரும். எக்ஸ்ட்ராவாக எஃபோர்ட் போடுறாங்களே, அந்த எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் தான் அவங்க வின் பண்ணுறதுக்கு மெயின் ரீசனாக இருக்குது. வெறும் இங்கே மட்டும் படிக்கிறவங்க அப்போ ஏறுவாங்க, இல்லை அப்படியே இருப்பாங்க.
அப்பப்போ ஏறுவாங்க. இதுவே நல்லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வீட்லேயும் படிக்கிறாங்கல்ல, எக்ஸ்ட்ரா ஹார்ட் ஒர்க் போகிறாங்கல்ல, அந்த எக்ஸ்ட்ரா ஹார்ட் ஒர்க் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் எல்லா நாளுமே ஏறிட்டே இருக்காங்க. டார்கெட் எப்படி கம்ப்ளீட் பண்ணீங்க? என்ன பிளான் வந்து அந்த குரூப் இருக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது மேம். அதனால வீட்டிலே டார்கெட் முடிச்சிட்டோம். இந்த மாதிரி டார்கெட் டஃப்பாக இருக்கும் போது முன்னாடியே குரூப்லேயே அனுப்பிச்சிடுறாங்க மேம். அதனால் வீட்டில் வந்து படிச்சுட்டு வர்றது வந்து அது இன்ட்ரெஸ்டிங்காக வீட்லேயே படிச்சுட்டு வந்துடும் மேம். அதனால் இங்கே வந்து சீக்கிரமாக எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். இதுதான் நல்லா எல்லா நாளும் ஏறுறவங்களுக்கும் அப்பப்போ ஏறுறவங்களுக்கும் டிஃப்ரென்ஸாக இருக்குது. ஓகே, நம்ம வந்து இந்த கேம்ஸ் வந்து நிறைய கண்டக்ட் பண்ணிட்டே இருக்கோம் சார். ஃபர்ஸ்ட் வந்து ஆல்ரெடி 2 கேம் வச்சிருந்தோம். இப்போ வந்து யூனிட் 3க்காக இது இன்னும் வந்து நிறைய கேம் வைப்போம் அப்படின்னு நான் கண்டிப்பாக எதிர்பார்க்கேன் சார். அடுத்த கேம் என்ன சார்? நம்ம ஆக்சுவலாக நம்ம வந்து ஒரு கேமாக வச்சு படிக்கிறதுலே ஒரு கேம் மாதிரி வச்சு கொண்டு போயிட்டு தான் இருக்கும். அடுத்த கேம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அது ஒன்றும் சூப்பராக இருக்கும். பசங்க எல்லாருமே பயங்கரமாக விளையாட போகிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு கேம் ஒன்று வச்சிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் கண்டக்ட் பண்ண போகிற கேம் மட்டும் என்னன்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் வேணால் அதுக்கப்புறம் என்ன கேம் சொல்கிறேன். நெக்ஸ்ட் கேம் லூடோ கேம்.